எஸ் மேடம். ராசாத்தியை கூட்டிட்டு வா. சொல்றது கேக்கல? எஸ் மேடம். மா, அம்மா, இன்ஸ்பெக்டர் மேடம் கூப்பிடுறாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. உள்ள போங்க. யோசிக்காதீங்க, உள்ள போங்கம்மா. உட்காரு. இங்க பாரு, நீ பேரும் புகழும் இருக்கிற பெரிய வீட்டு மருமகங்கிறதுனாலதான் உன்னை உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நான் விசாரிக்கிற விதமே வேற. நீயா உண்மைய சொல்லிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் என்ன சொல்லணும்? சிம்பிள். அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லிட்டா போதும். மேடம், நான் எவ்வளவு சொன்னாலும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அவளை கடத்தி வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ ஒரு வெகுளியான பொண்ணு. அவ வெளியில இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ் மேடம், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன விசாரிக்கிறத விட்டுட்டு ஐஷுவை தேடுற வழிய பாருங்க. நீ கடத்தி வச்சுட்டு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறியா? உனக்கு அவ்வளவு திமிரா? நானும் உன்னை மரியாதையா கேட்கலான்னு பார்த்தா உண்மையை சொல்ல மாட்டா போல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்ல நான் பேச மாட்டேன். என் லத்தி தான் பேசும். சத்தியமான கடத்தல மேடம். ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன். ராசாத்தியக்காவை விடுதலை செய். 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 ராஜாஜி மொழியில வெளியே என்னன்னு பாரு. ஓகே மேடம். சொல்லுடி, எங்க மறைச்சு வச்சிருக்க? உண்மையை சொல்லு. மேடம், ராசாத்திய விடுதலை பண்ண சொல்லி அவங்க கம்பெனி ஆட்கள் எல்லாம் வெளியே நின்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க மேடம். Stop it. இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? ராசாத்தியக்காவை முதல்ல வெளியில விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. மரியாதை இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, இல்லனா வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும். இந்த பாருங்க மேடம், நாங்க மாத சங்கத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்க கலைஞ்சு போக மாட்டோம். எங்களுக்கு எங்க ராசாத்தியக்கா வரணும். அவங்கள நீங்க வெளியே விடாம இங்க இருந்து ஒருத்தர் கூட ஒரு அடி கூட நகர மாட்டோம். இந்த கூட்டம் இன்னும் 2 மடங்கு ஆகும். இப்போ கலைஞ்சு போறீங்களா இல்ல எல்லாத்தையும் சாத்தி பண்ணட்டுமா? அப்படியா? பண்ணுங்க, பண்ணிதான் பாருங்க. இதை விட 3 மடங்கு கூட்டத்தோட கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நிப்போம். எப்படி உங்க வசதி? என்ன மக்கள் கூட்டத்தை கூட்டி உன் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு உன் செல்வாக்க காட்டுறியா?
என்ன மேடம் சொல்றீங்க? தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை வெளியில விட சொல்லி அங்க நிறைய பேர் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பெரிய தலைவியா? அப்படிலாம் இல்ல மேடம். அவங்கள கலைஞ்சு போக சொல்லு, இல்லனா எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லி மொத்த பேரையும் கூண்டுல போட்டுருவேன். போய் சொல்லு. போ. நல்லா இருக்கீங்களா? உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐஷுவை காணும்ன உடனே என்ன விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிஞ்சாலோ இல்ல ஐஷு கிடைச்சாலோ என்ன வெளியில விட்டுருவாங்க. நீங்க இந்த மாதிரி வந்து கோஷம் போடுறதுனால அவங்களுக்கு கோவம் தான் அதிகமாகும். அப்புறம் உங்களை அடிக்கிற வேலையில இறங்கிடுவாங்க. ஐஷுவை தேடாம விட்டுடுவாங்க. எனக்காக நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா நீங்களும் ஐஷுவை தேடுங்க. போலீஸும் தேடுவாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தேடினா கண்டிப்பா ஐஸ்வர்யா கிடைச்சிருவா. இத மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். அக்கா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை தேடுறோம். சரிங்கக்கா, நாங்க போய் ஐஸ்வர்யாவை தேடுறோம். ரொம்ப நன்றி. சரி, நான் ஐஷோட போட்டோவை அழகண்ணா கிட்ட சொல்லி உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். சரிங்கக்கா. நாங்க எல்லாரும் ஐஸ்வர்யாவோட வரோம். சரி. சரிங்கக்கா. வாமா. என்ன இவ சொன்ன உடனே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. உண்மையாவே இவ கடத்தலியா இல்ல கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி இவ நாடகம் ஆடுறாளா? பாப்போம். எனக்கு கொஞ்சம் உன் மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணோட அப்பா உன் மேல மட்டும்தான் சந்தேகப்படுறாரு. அத பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். உனக்காக ஒரு டீம் அனுப்பி தேட சொல்லியிருக்கேன். இன்னும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல. கடைசியா இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள ஒண்ணு அந்த பொண்ணு கிடைக்கணும், இல்லையா நீ உண்மையை சொல்லணும். இப்ப நான் அமைச்சர் பந்தோபஸ்துக்கு வெளியே போயிட்டு இருக்கேன். நான் வரத்துக்குள்ள எதுவுமே நடக்காம இருந்தா என்னுடைய விசாரணையே வேற மாதிரி இருக்கும். உன் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவேன். மரியாதையா நான் திரும்பி வரத்துக்குள்ள அந்த பொண்ணு கிடைக்க ஏற்பாடு செய். இல்ல அவ்வளவுதான். அப்படி இந்த ஐஸ்வர்யா எங்க தான் போனான்னு தெரியலையே. ச்சே, அந்த பிள்ளைனால இப்ப ராசாத்தி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா.
அண்ணே ஆ? இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாண்ணே? இங்கே எங்கேயாவது இல்லப்பா. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணே. தெரியல, பார்த்ததில்ல. ம் சரிப்பா. அண்ணே இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைங்க. ம் சரிண்ணே. சரி வாங்க. ஏய் இத பாத்தியா? பாக்கறோட போன்ல நல்லா அப்படியே நம்மள சரியா சொன்னடா. இந்த போட்டோ வச்சு நிறைய பில்டப் பண்ணாத. ஒர்றா வேற ஏதாவது காட்றேன்டா. பஸ்ஸு இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பஸ் உங்களை தான் பஸ் கேக்குறேன் சார் ஏய் ஓடுடா ஓடுடா. டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. அவன புடிச்சாங்க. வாடா வான்னு சொல்றல. டேய் நில்லுடா. டேய் எதுக்குடா நீங்க எல்லாரும் இப்ப ஓடுறீங்க? டேய் உண்மையை சொல்றா. சொல்றாங்கல்ல. சொல்றா. உண்மையை சொல்றா. சொல்லு. அண்ணா அந்த பொண்ணு எங்களை விட்டு தப்பிச்சு ஓடி போயிருச்சுண்ணே. இது ஏண்டா அப்ப அந்த பொண்ணை கடத்துனது நீங்க தானடா? ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போலயே. டேய் என்னடா முழிக்கிற? இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? அண்ணா அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. நானும் சொல்லிடுறேண்ணே. சொல்றா. காலையில பார்க்கு கிட்ட போயிட்டு இருந்தோம்ண்ணே. எங்கேயோ வேகமா போயிட்டு இருந்தாங்கண்ணே. நாங்க கிண்டல் பண்ணோம். அது ரொம்ப கோவமா பேசுனே. அதான் அந்த பொண்ணை கார்ல நார பயிலுங்களா உங்கள நீங்க தான் அந்த பொண்ணை கடத்திருக்கீங்களாடா? சொல்றா. சொல்லு. அண்ணா கடத்தினது என்னமோ உண்மைதானே. ஆனா அந்த பொண்ணுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிருச்சு. தப்பிச்சு போயிருச்சா? டேய் எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான்டா காரணம். உங்களால தான்டா ராசாத்தி இப்ப ஸ்டேஷன்ல இருக்கா. டேய் டேய் உண்மையை சொல்றா. இப்ப ஐஸ்வர்யா எங்கடா இருக்கா? எங்க இருக்கா சொல்றா. சொல்லுடா. சொல்றாங்கறல. அண்ணா அண்ணா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பானே. வீட்டுக்கா? வீட்டுக்கா? இருடா. ஹலோ ஹலோ அம்மா நான் அழகர் பேசுறேம்மா. சொல்லுப்பா. ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்துட்டாளாமா? இல்லையப்பா இங்க வரலையே. சரிம்மா என்னப்பா? அவ வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. சரி. சொல்ல அழகு. அம்மா ஐஸ்வர்யா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளாமா? இல்லப்பா இங்க வரலையே. சரிம்மா வந்தா சொல்லுங்க. அழகு டேய் அவ வீட்டுக்கே வரலன்னு சொல்றாங்க. நீ என்னடா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? கதை சொல்ற? தப்பிச்சு ஓடிட்டானே. அண்ணா 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 அடிக்காதீங்கண்ணா. நாங்க வேணுமோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துறோம்ண்ணா. டேய் டேய் கண்டுபிடிச்சா ஆகணும்டா. இன்னைக்குள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா ஆகணும்டா. டேய் டேய் இந்த பார் ஐஸ்வர்யாவை நீ எங்க பார்த்தாலும் எனக்கு இந்த நம்பருக்கு உடனே போன் பண்ணணும். புரியுதாடா? சரிண்ணா. இல்லன்னு வையி அவனை நீங்க 3 பேரும் ஜெயில கலிதாடா திம்பிக்க. டேய் இந்த பார் நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல நான் கண்டுபிடிச்சாலும் சரி சாயங்காலத்துக்குள்ள அந்த பொண்ணு கிடைக்கணும்டா. இல்லன்னு வையி நீங்க 3 பேரும் ஜெயில தான்டா இருப்பீங்க. சரிங்கண்ணா கண்டுபிடிச்சு நானே சொல்றேண்ணா. இல்ல சாயங்காலத்துக்குள்ள கண்டுபிடிச்சு சொல்லனா நம்ம கதை காலியாச்சே.
இங்க பாருங்க, காலையில 7:30 to 8:30 முகூர்த்தம். எங்களுக்கு காலையில 6:30 மணிக்கெல்லாம் மாலை வந்துடணும். நைட்டே ரெடி ஆயிடுமா? நல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுங்க. சரிங்கம்மா. ஆமா. இந்தாங்க. சரியா இருக்கும். காலையில கொண்டு வந்து. சரிங்கம்மா. வாங்கம்மா. எது 7:30 8:30 முகூர்த்தமா? மாலை ஆர்டர் கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா காணுங்கிற பதட்டம் இவங்கள்ட்ட கொஞ்சம் கூட இல்லையே. ஏதோ தப்பா இருக்கு. ரசதி, ரசதி, என்னன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஐஸ்வர்யா இன்னைக்கு கிண்டல் பண்ண பசங்க தாம்மா. என்னன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, அவங்க தான் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியில வந்தப்போ அவளை கடத்திட்டு போயிருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அப்போ ஐஷு இப்ப எங்க இருக்கா? அது தெரியலம்மா. நானும் அவங்களே தேட சொல்லியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமா? கண்மணியும் ஐஸ்வர்யாவோட அப்பாவும் சந்தோஷமா கல்யாணத்துக்கு மாலை ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்கம்மா. அம்மா, நாளைக்கு காலையில 7:30 to 9 முகூர்த்தம்னு பேசிக்கிட்டாங்கம்மா. அண்ணே, ஐஸ்வர்யா அப்போ அவங்க கிட்டதான் இருக்கா. நான் வெளியே இருந்தா ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு இத சாக்கா வச்சு என்ன உள்ள தூக்கி வச்சுட்டா. இப்ப நம்ம என்னம்மா பண்றது? கல்யாணத்தை தடுத்து ஆகணும். அதோட அதே மேடையில பெரியத்த தலைமையிலேயே ஐஷுவுக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிளைக்கும் கல்யாணம் நடக்கணும். எது? ஐஸ்வர்யாக்கு நீ மாப்பிள்ளை பார்த்திருக்கியா? ஆமாண்ணே. யாருமா? ஐஸ்வர்யா கிட்ட பேசும்போது சுப்பிரமணின்னு ஒரு பையனை பத்தி சொல்லியிருந்தா. அவங்க வீட்டு தோட்டத்துக்காரனோட பையன். இப்போ நல்ல வேலையில நல்லா இருக்கான். ஐஷுவை ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டிக்கிறேன்னு கேட்டிருக்கான். வேலைக்கார பையனுக்கு என் பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டேன்னு ஐஷுவோட அப்பா மிரட்டி விட்டுருக்காரு. கதிரண்ணன் கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி நீங்களும் அவரும் டவுனுக்கு போய் சுப்பிரமணிய கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, ஆனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ என்ன பண்ண போற? சித்ரா கிட்ட நான் அவளை பார்க்கணும்னு சொல்லி இங்க வர சொல்லுங்க. ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சுமா. அண்ணே, அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னதுமா? என்ன விஷயம்? கண்மணிக்கு பெரியத்த சப்போர்ட் இருக்கு. அதனால பெரிய வீட்டுல போய் ஐஷுவை வச்சிருந்தா. ஆனா அதுக்கு அடுத்தபடியா அவளுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு அந்த சேர்மன். என்னோட யோகம் சரியா இருந்தா ஐஷு சேர்மன் வீட்டுல தான் இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த சேர்மன் வீட்டுக்கு நம்மால ஒருத்தரை வேலைக்கு அனுப்புங்க. அங்க என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுறாங்க, ஐஸ்வர்யா அங்கதான் இருக்காளான்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்ல சொல்லுங்க. அம்மா ரசதி, நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லம்மா. என்ன அருமையா ஒரு பிளான உடனே போட்ட பாரு. ரசதி, நீ ஒரு பெரிய ராஜ தந்திரிமா. காலம் உனக்கு சரியான இடத்த காட்டுமா. அண்ணே, இப்ப என்ன பாராட்டுறது முக்கியம் இல்ல, இந்த காரியம் தான் முக்கியம். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நீங்க உடனே கிளம்புங்க. சரிம்மா, நீ சொன்னபடியே பண்ணிடுறேன். வரமா.